மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தளபதி, உங்க அண்ணனுக்காக என் தலைவனுக்காக ஓட்டு போட்டாச்சு. நான் எத்தனை முறை ஓட்டு போட்டிருக்கிறேன். முதல் முறை ரொம்ப சந்தோஷமா மனநிறைவா அந்த பட்டணம் அமுக்கும் போது எனக்கு அவ்வளோ ஆனந்தம். ஏதோ ஒரு புரட்சியில், அந்த ஒரு விரல் புரட்சியில் நானும் கலந்துக்கிட்ட சந்தோஷம் எனக்கு ரொம்ப அதிகமான சந்தோஷத்தை இருக்கிறேன். என்னுடைய ஜனநாயக கடமையை முடித்து விட்டு வந்திருக்கிறேன். மெயினாக நான் நன்றி சொல்லணும்னா, எனக்கு வந்து இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகளை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். தலை குனிந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி 84.35 நினைக்கிறேன், 29 சொன்னாங்க. அதுக்கு இந்த போஸ்டல் ஓட்டை சேர்த்து 35 வந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது 84.35% ஓட்டு வந்திருக்கு. இது எல்லாம் விஜய்ன்ற ஒரு நபரால் நம்ம அதுக்கு பிறகு பார்ப்போம் வைங்களேன். இத்தனை ஆண்டு காலம், அதாவது 2 வருஷம் 3 வருஷம் நெருங்க போது, கடைசி வரைக்கும் நீங்கள் கொடுத்த அந்த ஃபைட் இருக்குல்ல, அந்த ஃபைட்டை யாருமே கொடுத்துருக்க முடியாது. எந்த கட்சியில் உள்ளவனாலும் கொடுத்துருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கட்சியையும் தாண்டி என் அண்ணனுக்காக நிற்கிறேன்டா, என் அண்ணனுக்காக நான் ஃபைட் பண்ணுறேன்டான்னு இருக்குல்ல. எனக்கு வந்து சில பேர் ஐடியாலஜி ஃபாலோ பண்ணலை, தாவேக்காவில் இருக்க ஐடியாலஜியே கிடையாது, அரசியல் புரிதல் கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. உங்களுடைய அரசியல் புரிதல்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியுங்களா. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என் அண்ணனுக்காக நான் நிற்கிறேன்டான்னு இருக்குல்ல. இதுவே வந்து முக ஸ்டாலினுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு திமுகவினரும் சரி, நான் எடப்பாடிக்காக நிற்கிறேன் அப்படின்னு அதிமுகவினரும் சரி, நான் என்டிக்கு என்னுடைய சீமானுக்காக நிற்கிறேன் அப்படின்னு நின்னவங்களுக்கும் தவிர அவங்களுக்கும் நமக்குமான அந்த வித்தியாசம் இருக்குல்ல. இது என்னோட ரத்த உறவுடா, என் அண்ணன்டா, என் அண்ணனுக்காக ஒரு ஃபைட் பண்ணுடா. என் அண்ணன் யாராச்சும் திட்டினா, இப்போ என் சொந்த அண்ணன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை யாராச்சும் திட்டா என் ரத்தம் கொதிக்கும்ல. அந்த உணர்வுகளை நான் இந்த 2.5 வருஷமா பார்த்தேன், அசந்து போனோம். அதுவும் அந்த கரூர் சேம்பேடு விஷயங்கள்ல தளபதிக்காக நின்னீங்கல்ல, அந்த மனுஷனை வந்து போட்டு அடிக்கும் போது என் அண்ணனை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துருக்கூடாது நின்னீங்கல்ல, அதில் நான் மெல்ட் ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த காலகட்டம் தான் நான் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல விஜய் கூட நிற்கணும். இவ்வளோ பேர் அந்த மனுஷன் அடிக்கிறாங்கன்னா அப்போ நமக்கு தெரியும், அங்கே ஒரு கை செயல்பட்டுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும்னு வச்சுக்கலேன். இந்த நேரத்தில் அடிக்கிறானா, இந்த நேரத்தில் நிற்கிறதா அவருக்கு சரியானது அப்படின்னு நான் நினச்சி தான் உள்ளே வந்தேன். சொல்லப்போனால் நான் வந்து அக்டோபர் 1 சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தேன். எப்போ நடந்துச்சு இஷ்யூ? கரூர் ஸ்டாம்பேட் 27 நடந்துச்சு. நான் 30 வந்தேன். 18 அக்டோபர் 18 நாங்கள் வீடியோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஐ மீன் 6-7 மாதம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லாமே மிக்க நன்றி. அந்த காலகட்டங்களில் நாங்கள் முதல்ல தொடங்கின ஆரம்பித்ததே, நான் வந்து தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ண நான் வரல. நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் சொம்படிக்கிறீங்களா, அவர் எவ்வளோ ஒரு தவறு செய்து விட்டார் தெரியுமா, அங்கே ஓடி விட்டா தெரியுமா. அப்போ நான் ஒன்று சொன்னேன், இந்த கட்சி இன்னைக்கு வீழ்ந்து கிடக்குது, அதை தூக்கி நிப்பாட்டுவதற்காக தான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவீங்களேன். அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் வலு வந்திருக்கு. நான் இந்த இடத்துல ஏன் இதை மென்ஷன் பண்ணுறேன்னா, அந்த சிறப்பான பணியில், அந்த டிவிகே வாரியர் செய்த பணிகளில் நானும் ஒருவன் அங்கே இருந்திருக்கிறேன். அப்படிங்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒரு ராஜராஜ சோழன் படையில் இருந்து அதில் வெற்றி அடைஞ்சிட்டு நான் வந்து இங்கே உட்காந்துருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைக்கிறாங்களே, அதுக்கு வந்து உண்மையிலேயே இந்த டிவிகே வாரியர்ஸ் இருக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சண்டை போட்டானுங்க. அதுக்கு பிறகு என்னென்னா, அவங்க அம்மா அப்பாவெல்லாம் இழுத்து திட்டுவாங்க தெரியுமா. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். கீழே வந்து இந்த டிவிகே வாரியர்ஸ் வந்து நீ தற்கூரியா அது இதுன்னு சொல்கிறதையும் தாண்டி அவங்க அம்மா அப்பாவை எடுத்து திட்டுவாங்க, அக்கா தங்கச்சி எடுத்து திட்டுவாங்க. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு என் அண்ணனுக்காக நிற்கிறேன் நீங்கள் நின்னீங்க பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே இந்த உலக வரலாற்றையே சொல்கிறேன். எனக்கு தெரியும், இந்த ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் வேறு எந்த கட்சியிடமே இருக்க வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லா தாவேக்காவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ், பெண்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு, ஏன்னு கேட்டால், நான் ஏன் இதை உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா, நீங்கள் என் அண்ணனுக்காக நான் செஞ்சேன், இதுக்கு எதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் தாண்டி இந்த தமிழ்நாட்டுக்காக நீங்கள் நின்றுக்கிறீர்கள். தளபதிக்காக நின்னது மட்டும் கிடையாது, இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும் நின்றுருக்கீங்கல்ல, அதற்காக ஒரு தமிழ்நாட்டோட ஒரு குடிமகனா, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்ல நானும் ஒருவனாக இருந்து இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களோட வீடியோக்களை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் என்னென்ன பண்ணுதோ பண்ணிவிடுங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு வந்து 84.35% அப்படின்ற ஓட்டு சதவீதம் இன்னைக்கு பதிவாயிருக்கு. இது தமிழகத்திலேயே முதல் முறையாக மிகப்பெரிய புரட்சி உண்டாயிருக்கு. இது யாரால உருவாயிருக்குன்னா விஜயால அப்படின்னு நீங்க தைரியமாக சொல்லலாம். எவனாச்சும் இது SIR வந்துச்சு, அதனால சில பேர் தூக்கிட்டாங்க, அதனால வந்துருச்சுன்னா உருட்டிக்கிட்டு இருக்காங்க, பிடிச்சி சலேர அரைஞ்சு போலாம் போல இருக்கு. ஏண்டா, போன வாட்டி 4,58,58,00,000 சம்திங் பதிவானுச்சு. இந்த வாட்டி எவ்வளவு இருக்கு? 4,86,000 தாண்டி 20 லட்சம் பேர் போன வாட்டி இல்லாம இந்த வாட்டி
போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வாட்டி வந்து போட்டது விஜய்ன்ற ஒரு நபருக்காக. எஸ்ஐஆர்னா போன வாட்டி ஓட்டு போடாதவன இந்த வாட்டி தூக்கி விட்டாங்களே தவிர போன வாட்டியை விட இந்த வாட்டி அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. நான் சொல்றது பெர்சன்டேஜ் கணக்கு கிடையாது. போன வாட்டி 76%, இந்த வாட்டி 73%, இந்த வாட்டி 86%. பர்சன்டேஜ் படி சொன்னால் நீங்கள் சொல்லலாம் எஸ்ஐஆர் படி தான் வந்திருக்கு அப்படின்னு. நான் சொல்றது ஓட்டு போட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்க இல்ல, அவர்கள் போன முறையை விட இந்த முறை அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. 20 லட்சம் பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது தளபதின்ற ஒரு நபருக்காக. என்கிட்ட இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறது இல்லை, 1957 நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், அதில் வெறும் 57% தான் ஓட்டு பதிவு ஆணுச்சு. இன்னைக்கு அதுலேருந்து கடந்து வந்து இன்னைக்கு ஒரு 84.35% ஓட்டு பதிவாயிருக்கு. போன வாட்டியோட இந்த 20 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா தளபதின்ற ஒரு நபருக்காக. அதுதான் இன்னைக்கு வாக்கு சதவீதத்தை மட்டும் கிடையாது, பல இடங்களை தீர்மானிக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் இந்த திமுக அந்த பண்ண வேலைகள் இருக்குல்ல, எனக்கு வந்து இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்கிறது அந்த கீழாம்பாக்கத்தில் இருந்து நம்ம ஊரில் சொல்ல போனால் ஸ்காட்லாண்டு, நியூசிலாந்து, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, துபாய், பல நாடுகள்லேருந்து வந்து இங்கே ஓட்டு போட்டாச்சு. பல்லாயிரக்கணக்கான மைல்கள் டிராவல் பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்க, பாசிபிள் ஆயிருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற கீழாம்பாக்கத்துலேருந்து சென்னையிலேருந்து வந்து ஓட்டு போட முடியல, இங்கே இருக்கிற கோயம்புத்தூர்லேருந்து வந்து ஓட்டு போட முடியல, இங்கே இருக்கிற திருச்சியிலேருந்து வந்து சொந்த ஊருக்கு ஓட்டு போட முடியலன்னா அப்போ பாருங்க, யாரோ ஒருவன் பல ஆயிரம் மைல்கள் தாண்டி வந்து விஜய்க்காக ஓட்டு போட முடியும்னா சொந்த ஊரில் இருக்கிற நம்மளை ஓட்டு போட விடாமல் ஆக்கியிருக்கிறாங்க இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஷ்யூவில். அப்படிங்கும் போது உண்மையிலே வருத்தமாக இருக்குது. சரி, போனதெல்லாம் போகட்டும், அதெல்லாம் வருத்தம் தான், அதுக்கான பலன்கள் அவர்கள் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் வந்து இந்த ரீசெண்ட் டேஸில் இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த 4 to 6 ஃபார்முலாங்கிறது பல காலமாக இருக்குது. அந்த டைமில் தான் ஓட்டு வந்து கள்ள ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். நான் கடந்த முறை தேர்தல் பார்க்கும் போதெல்லாம் வந்து அதிமுகவினரை அடிச்சிருவாங்க, அதிமுகவில் அடிப்பாங்க, நாம் தமிழர் கட்சிக்கால கூட நிறைய பேர் அடிச்சிருக்காங்க அப்படிலாம் பார்த்தோன்னீங்களேன். ஆனால் இந்த முறை எல்லா இடங்கள்லையும் அடித்தது முழுக்க யாருன்னா தாவேக்க ஆட்கள் அடிச்சிருக்காங்க. அது மெயினாக நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன், நம்ம எம்எல்ஏ வேட்பாளரெல்லாம் கூட அடிப்பாங்க. அந்த டைமில் நான் சொல்லும் போது இது இன்னைக்கு சாத்தியமாயிருக்கு. சொல்லப்போனால் இந்த நம்மளுடைய துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபுவே நம்மளுடைய அசோக்குமார் அவர்களை அடிக்கிறத நம்ம பார்க்குறோம். உள்ள போந்து இவங்களே அடிக்கிறாங்க. நிறைய இருக்கு. அது சேப்பாக்கம் தொகுதி இருக்குல்ல, நம்மளுடைய சின்னவர் போட்டி போறாருல, அந்த தொகுதியில் நம்ம தாவேக்க வேட்பாளர் அடிச்சிருக்கிறாங்க. அதுவும் துறைமுகம், அது பாபநாசத்தில் நான் மெயினாக ஒன்று சொல்லணும். பாபநாசம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக இருக்கிற அந்த அனிஸ் ஃபாத்திமா அவங்க இருந்து நிறைய கற்பனை பண்ணு. வேற ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒரு புள்ளதாச்சி பொம்பளை மேலே கை வைக்கிற அளவுக்கு உங்களுக்குலாம் திமிரு எங்கேருந்து வருது? பஸ்ஸில் போகும்போது உட்கார்ந்துருந்தோம்னா ஒரு கர்ப்பிணி பெண் வந்து இறங்கி இடம் கொடுக்குற மனசு உள்ள வேண்டாம். இன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டில் உள்ளவனா ஒரு கர்ப்பிணி பெண்ணு மேலே, ஒரு புள்ளதாச்சி புள்ள மேலே ஒரு நாளை கை வைக்க முடியும்னா இவனை மாதிரி அயோக்கிய பயிர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையானு தான் எனக்கு ஒரு கேள்வி தோணுது. பல இடங்களில் நம்ம ஆட்களை போட்டு அடிக்கிறாங்க, கண்ணு மூக்கு தெரியாமல் அடித்து மண்டையை உடைக்கிறாங்க. அப்படிங்கும் போது கள்ள ஓட்டு போட தடுத்துலான ஒரு ஆள் அடிக்கிறாங்க. இன்னைக்கு மட்டுமே பாருங்களேன், சேப்பாக்க தொகுதியில், அடுத்த துறைமுக தொகுதியில், பாபநாசத்தில் அந்த என்டிகே வேட்பாளர் அடிச்சிருக்குது. அதுக்கு பல்லவரம் தொகுதியில், வாணியம்பாடி தொகுதியில், ஆயிரம் விளக்கும் பகுதியில், இதில் 2 இடத்துல வந்து தாவேக்க மேலே கேஸை போட்டுட்டாங்க. இப்படியாக முழுக்க நம்ம ஆட்களை வந்து போட்டு அடிச்சிருக்கிறாங்க. இதற்கு எல்லாம் ஒரே ஒரு விடிவு காலம் மட்டும்தாயா வேணும். எப்படியாவது இந்த தீய சக்தியை திமுகவை ஒழிச்சு கட்டினா மட்டும்தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். அப்படிங்கிறத பார்த்துட்டீங்களா? இந்த திமுக எந்த அளவுக்கும் போவாங்க, எவ்வளோ மோசமாக செயல்படுவாங்க. இதில் பெரும்பாலும் பீத்துக்கிறானுங்க. அதாவது கடைசி 25 நிமிஷத்தில் தெரியும்டா திமுக காரன் யாருன்னு தெரியும்டான்னு போட்டுட்டு இதை வந்து கூஸ்மன்ஸ் பண்ணுறாங்க. ஏண்டா நீங்கள் பண்ண போகிறது அயோக்கியத்தனம், பண்ணிக்கிட்டு இருக்க அயோக்கியத்தனத்துக்கு இந்த பிஜிஎம் தேவையா, உங்களுக்கு அந்த கூஸ்பம்ஸ் தேவையா? அதற்கு பிறகு இந்த கரூரில் வந்து 91.78% ஓட்டு பதிவாயிருக்கு. அப்படிங்கும் போது எனக்கு ஒரு இண்டிகேஷன் தான் வருது. ஏன்னா கரூர் மக்கள் எந்த அளவுக்கு அந்த விஷயங்கள்ல வந்து ஏற்கனவே இந்த ஸ்டாம்பேட் மேட்டர்ல இந்த திமுகவை ஒழிச்சாகணும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறாங்க. நம்ம மதியழகன் அங்கே போட்டியிடுறாரு, ஏற்கனவே நம்ம தளபதி அங்கேயே ஏன்டா கோவை தொகுதிக்கு பயந்துக்கிட்டு ஓடின ஓடுகாலி செந்தில் பாலாஜி மாதிரி கிடையாது. தலைவர் விஜய் அவர்கள் அந்த இடத்துலயே அந்த மதியழகனை கொண்டு நிப்பாட்டி இன்னைக்கு அங்கே 91% ஓட்டு பதிவாயிருக்கு. அப்படிங்கும் போது நமக்கு தெரியுது ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது தெரியுது. சொல்லப்போனால் நம்மளுடைய சென்னையிலேயே 83% ஓட்டு பதிவாயிருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அங்கெல்லாம் கடைசி காலங்களில் 58, 60, 65 தாண்டினதே பெரிய விஷயமா பேசுவாங்க. இன்னைக்கு 85% நெருங்கி இருக்கு. அப்படின்னா சென்னை தொகுதி முழுக்க தாவேகாவுக்கு ஒரு 8லேருந்து 9 தொகுதி சென்னையிலேருந்து மட்டுமே நமக்கு வந்துடும். மோர் தென் ஒரு 10க்குள்ள வந்துடும் அப்படிங்கிற கணிப்பு இருக்கு. அதெல்லாம் சாத்தியப்பட்டால் இந்த தமிழகம் புதிய மாற்றத்தை நோக்கி செல்கிறது.
வர 4ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கு. 4ஆம் தேதி ஒரு பெரிய தமிழக மாற்றத்தை, ஒரு எழுச்சியை பார்க்க போகுது. நேரடியாக பார்க்கும்போது அந்த சமகாலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. 1967 அண்ணாவால் ஏற்பட்ட புரட்சியின் போது நீங்களும் நானும் இல்லை. 1977 எம்ஜிஆரால் ஒரு புரட்சி ஏற்பட்டது, அன்னைக்கு நீங்களும் நானும் இல்லை. ஆனால் 2027 தளபதியால் ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. அந்த புரட்சியில் நீங்களும் பங்கெடுத்திருக்கிறீர்கள் என்று உங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லுங்க, உங்களுடைய பேரனுக்கு பேத்திக்கு சொல்லுங்க. 2026 மிகப்பெரிய ஒரு புரட்சி நடத்தினாங்க நாங்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லும் அளவுக்கு இருக்கிறது. ஏன்டா இன்றைய காலகட்டங்கள் இன்னும் ரிசல்ட் கூட வரல. நான் சொல்கிறேன், இன்றைய காலகட்டங்களில் தாவேகா தான் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக ஒரு 38 கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து அங்கே போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிமுக பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி போட்டுக்கிட்டு இருக்கு. நாம் தமிழ் அப்படிங்க, நாம் தமிழ் சொல்ல மாட்டேன், 1% வச்சுலாம் சொல்ல மாட்டேன் வச்சுக்கலாம் அப்படிங்க. அதற்கு பிறகு இந்த தாவேகா இருக்குல்ல, இன்னைக்கு மோர் தென் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம பிறகு பார்ப்பீங்களா, எந்த கூட்டணியும் இல்லாமல் எங்கு பார்த்தாலும் புரட்சி. எல்லா கலரும் அந்த சொக்காவை போட்டுன்னு, வெள்ளை கலர் சொக்காவை போட்டுன்னு போகிறானுங்க, மாசா வராங்க போகிறாங்க, துண்டை போட்டுன்னு போகிறாங்க. அதுபோக நடிகர்கள் நிறைய பேர் அதே ஷர்ட்டை பார்த்தோம். ஏன்னாட்டா மற்ற நாளுக்கும் இதுக்கும் ஏன் இருக்குன்னா, காலையிலேருந்து விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு எனக்கு அந்த ட்ரெஸ் கோடு எனக்கு மைண்டில் கிடையாது. காலைல பார்த்த உடனே அதே ட்ரெஸ் கோடு போட்டு எல்லாம் ரீல்ஸ் போட்டு வரும்போது நல்லா செட் ஆனிச்சு. ஒரு 8:30 மணிக்கெல்லாம் செட் ஆகிட்டு எல்லாம் தமிழ்நாடு முழுக்க பர ஆரம்பிச்சிட்டு. இவங்க 10 மணிக்கும் 11 மணிக்கும் 12 மணிக்கும் 3 மணிக்கும் வர்றாங்க. யார் நம்ம ரஞ்சித் வந்தார். அதற்கு பிறகு நம்முடைய விக்ரமோட பையன் சிவகுமார், பல ஹீரோகள். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் தமிழ் சினிமாவை விஜய்க்கு எதிராக திருப்பி கொண்டு இருக்கிறார்கள். திருப்பிக்கிட்டு இருந்தாங்க, பெரிய பெரிய தலைக்கட்டெல்லாம் திருப்பிட்டாங்களே. தமிழ் சினிமா விட்டுட்டு விஜய் அவர்களை விட்டுட்டு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன். உண்மையிலே இன்னைக்கு பார்க்கும்போது பேர் அதிர்ச்சியாகவும் பேர் இன்பமாக இருந்துச்சு. ஏன்னா பல சினிமா பிரபலங்கள் தன்னுடைய ஸ்டோரியில போட்டிருக்க எந்த பயமும் கிடையாது. என்னடா நீ ரெட் ஜெயினா அம்மா மாரி கும்படா நீ, என் தளபதிக்கா நான் வருவேன்டா அப்படின்ட்டு கொண்ட போட்டுட்டு பார்த்தோம். ரஞ்சித்தோட இஷ்யூ போயிட்டு இருக்கு. ரஞ்சித் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தாரு அப்படின்னு போயிட்டு இருக்கு இந்த திருவிகா தொகுதியில். நானும் சொல்றேன், தாவேகா 233 தொகுதியில் ஜெயிச்சாலும் சந்தோஷம். அந்த ஒரு தொகுதியே அந்த திருவிக நகரில் அந்த ஆம்ஸ்டாங்கோட மனைவி பொற்கொடிக்கு விட்டு கொடுக்கறதுல எனக்கு எந்த ஒரு இது கிடையாது. அவங்க ஜெயிக்கட்டும், அது அவங்க ஒரு பெரிய கடமை ஆற்ற வேண்டிய விஷயம் இருக்குது. அவங்க ஆட்சிக்கு அந்த இடத்துல அந்த மக்களுக்கு செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. அப்படி சாவுக்கு காரணமான ஆம்ஸ்டாங்கோட சாவுக்கு காரணமான பழி வாங்கிறதுக்காக அந்த பெண் ஒரு வீர பெண்ணே சொல்லுவேன். அந்த பெண் அந்த இடத்துல நின்று ஜெயிச்சு பழி வாங்கட்டும். யாரை பழி வாங்க வரான்னு தெரியும். இந்த வாலி செல்வ பெருந்தைக்கும் சேகர் பாபுக்கும் பெரிய பெரிய அடிகளை அவர்கள் கொடுக்க காத்திருக்கிறார். அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த தொகுதியை விட்டு கொடுத்தலாம்னு நினைக்கிறேன். பல இடங்களில் இவிஎம் மிஷின் டேமேஜ் ஆனது, அதுக்கு பிறகு ரிப்பேர் ஆனது, அது இதுன்னு கொண்டு போய் நீங்கள் கடைசி நேரத்தில் இவிஎம் மிஷினை லாக் பண்ணுற இடத்துலாம் கொண்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் நான் எந்த இதுலையும் நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சொல்கிறேன், தாவேகா எந்த அளவுக்கு அவங்களுக்கு டஃப் கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு அவங்க பயமுறுத்திருக்குன்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு. இப்படி ஒரு மனுஷனையாக நான் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இந்த விஜய்ன்ற ஒரு நபர் வந்ததுக்கு பிறகு இந்த திமுகவுக்கு வந்த பயம் இருக்குல்ல, ஒரு என்னுடைய துரோகி ஒருத்தன் பயந்துகிட்டு இருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா தெரியுமா இருந்துச்சு. அதில் நானும் பங்கு பெற்றேன். அப்படிங்கும்போது இன்னுமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு 234 தொகுதியில் 80%, 80, 82, 87, 83, 79 இந்த ரேஞ்சிலேயே அப்படியே போயிட்டே இருந்திருக்கு. பெரிய அளவில் மக்கள் தமிழகம் முழுக்க திரண்டு ஒரு புரட்சியில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க, புரட்சியில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அது போதும். நான் அடுத்தடுத்த நாளைக்கு நாள் தச்சுன்னு நமக்கு பிறகு பெரிய ஒரு வியூகம் இருக்குது. எங் தாத்தாவுடைய ஒரு கணிப்புன்னு ஒன்று வரும். அதை நான் கூடிய விரைவில் அநேகமாக நாளைக்குன்னு சொல்கிறேன். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் என்கிட்ட நான் இந்த இடத்துல தாவேகாவுக்கு சொம்படிக்க 233 தொகுதியிலையும் தாவேகா ஜெயிக்கும், சிஎம் விஜய் அவர்கள் நேரடியாக சிஎம் சீட்டில் உட்காந்துருவார் அப்படின்னு உங்களை மாய உலகில் வைக்கிறதுக்கோ, கள நிலவரம் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஓப்பனாக கண்டிப்பாக சொல்லுவேன். அதுபோக இத்தனை காலகட்டங்களில் நான் இதற்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் அறிவிக்கிறது முன்னாடி வரைக்கும் நான் வேறு மாதிரியாகவும், எலெக்ஷன் அறிவிச்சது பிறகு நான் வேறு மாதிரியாக இருந்ததாக பல பேர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உண்மைதான். பல இடங்களில் அவனுவோ இவனுவோ அந்த பயிலுவோ இந்த பயிலுவோ திருட்டு பயிலோ அயோக்கிய பயிலோங்கிற வார்த்தை கலோக்கியெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுற வேர்டை கூட நான் கேமரா முன்னாடி நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. சில இடங்களில் தவறான வார்த்தைகளோ, சில பேர் மனம் புண்படுற மாதிரி, திமுககார மனம் புண்பட்டால் சந்தோஷம் தான், அதெல்லாம் வருத்தம் கிடையாது. எனக்கு நாம் தமிழ் கட்சிக்கார மனசு புண்பட்டாலும் சந்தோஷம் தான், அதெல்லாம் வருத்தம் கிடையாது. ஆனால் சில பேருடைய மனம் புண்பட்டிருந்தால் மன்னிச்சிருங்க. என் வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் உங்களுடைய மனசிலேருந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்களே உங்கள் மனசில் உள்ள வார்த்தைகளை எடுத்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். இனிமேல் அது மாதிரி வார்த்தைகளை நான் குறைச்சிட்றேன். ஏன்னா ஒரு சில பேருடைய மனசு கூட புண்பற்றக்கூடாது. அதுவும் கேமரா முன்னாடி நிறைய சகோதரிகள் தன்னுடைய குழந்தைகளோட எங்களோட வீடியோக்களை பார்க்குறத நிறைய பேர் ஷேர் பண்ணி, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதோட உரிமை எனக்கு இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது. என்னுடைய அக்கா மகள் ஒருவேளை அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தா நான் சொல்கிற வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிடுவா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு அக்கா பொண்ணு
அம்மா நிறைய பேர் பார்க்குறீங்களா, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்படி பேசியிருந்தா மன்னிச்சிருக்கேன். சரி, வேற ஒரு வீடியோவில் நாளையிலேருந்து இந்த கலர் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு என்னன்னா, நாளைக்கு பிறகு ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இதுக்கு பிறகு நீ என்ன நெரேட்டிவ் செட் பண்ண, இன்னைக்கு என்னடா ஓட்டு போட்டாச்சு, எங்கள் பிள்ளைங்க ஃபுல்லாக 2.5 வருஷம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டயர்டாக தூங்க போகிறாங்க. டிவிக்கு வாரியர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ், இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியாக படுத்து தூங்க. அடுத்த 4ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பெரிய ஒரு வேலைகள் இருக்குன்னு வச்சுங்களேன். அதையும் இருந்து பார்க்க போகிறோம். எவ்வளவோ பார்த்தாச்சு, இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே டீல் பண்ணிட்டு போயிடலாம்னு வச்சுக்கலாம். அடுத்த ஒரு 10 நாள் இருக்குன்னு வைங்களேன். அதுக்கு பிறகு 4ஆம் தேதிக்கு பிறகு நம்மளுடைய சில வேலைகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நல்லபடியாக நல்ல ஆட்சி, ஒரு சிறப்பான ஆட்சி, அந்த தலைவர் விஜய் அவர்கள் அந்த சிஎம் சீட்டில் எப்படி கொண்டாந்து உட்கார வைக்க போகிறோம், அதற்கான நடைமுறைகள் என்ன, எப்படி காலம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.